தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர், வழக்கறிஞர் முனைவர் தராசு ஷியாம் சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் ஹாக்கி. சார், இந்த கரூர் ஸ்டாம்பேட் இது சம்பந்தமான டே டு டே அப்டேட்ஸ் நாளுக்கு நாள் பரபரப்பான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. நீங்களும் பல ஊடகங்களில் அதனுடைய பின்னணி அரசியலை தெளிவுபடுத்திட்டு வர்றீங்க. உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறது தாவேகா தரப்பு. அதில் கீழமை நீதிமன்றம் கோடிட்டிருக்கக்கூடிய அந்த சொல்லாடல்கள், வார்த்தைகள், அதே போல அவர்கள் பிறப்பித்திருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், இதற்கு எதிராக அவர்கள் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர் தலைமையிலே ஒரு கமிட்டி அமைத்து ஒரு விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைகள் எல்லாம் முன்வைத்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த நாட்டம், தாவேகாவினுடைய நாட்டம், இது பற்றி உங்களோட பார்வை சார்? ஒரு பைத்தியகாரத்தனமான கோரிக்கை. என்ன காரணம்னாங்க, ரெண்டு விஷயம். ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிஷன், அதாவது உண்மையை கண்டறியும் குழு. இப்போ உதாரணமாக நம்மளே அப்படியான குழுக்களை எல்லாம் அமைக்கலாம். இப்போ நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தால் ஒரு 3 பேர் கொண்ட குழு அமைச்சு அவங்க சொந்த செலவில் போய் அந்த உண்மையை கண்டறிந்து நாட்டு மக்களுக்கு சொல்வார். பத்திரிகையாளர்களை செய்கிறது தான் அரசாங்கம் செய்யுது. அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி இந்த உண்மையை கண்டறியும் குழு நடத்துவது கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனா இல்லை. அது ஃபேக்டை கண்டுபிடிச்சு அரசாங்கத்துக்கு அறிக்கை கொடுக்கும், அவ்வளோதாங்க. அதில் டிஓஆர்னு இருக்கு, அதாவது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ். அதை தாண்டி அவங்க வேற எதுவுமே விசாரிக்க முடியாது. இப்போ இதில் 4 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. 4வது டேர்ம் என்னன்னா சஜஷன் தான். இது மாதிரி சம்பவம் நடக்காமல் இருக்கிறதுக்கான சஜஷன். ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னன்னா சம்பவம் ஏன் நடந்ததுன்னு விசாரிச்சு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது தாவேகாவை குற்றச்சாட்டி டிஓஆர் இல்லை போலீஸை குற்றச்சாட்டி டிஓஆர் இல்லை. நடந்த சம்பவத்தின் உண்மை தன்மையை அறிந்து யாருக்கு என்னென்ன பொறுப்பு, போலீஸ் பொறுப்பு 60% கூட சொல்லலாம் நாளைக்கு கமிஷன். இப்போ இதே கமிஷனுக்கு இன்னொரு மாற்று கமிஷன் உச்சநீதிமன்ற நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அமைச்சாலும் இதே தானே வரும். சரி, இது ஸ்டாட்யூட்டரி ஆக்ட் இருக்கு, சட்டம், பார்லிமெண்ட் சட்டம், கமிஷன் ஆஃப் என்கொயரி ஆக்ட்னு அதுக்கு பேர். அதுக்கு கீழே தான் நம்ம எல்லா கமிஷனும் அமைக்கிறோம். இப்போ ஆறுமுசாமி விசாரணை கமிஷன் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், ஜெயலலிதா காலத்து கமிஷன். எத்தனையோ கமிஷன் நாங்க எங்க காலத்துல பார்த்திருக்கோம். நீதிபதி பால் கமிஷன் ரிப்போர்ட்டை அன்றைக்கு எம்ஜிஆர் அவர்கள் வெளியிடல. கலைஞர் எதிர்கட்சி தலைவர் இவர் சட்டமன்றத்துல எல்லாம் ரொம்ப வலியுறுத்தினாரு. இதே மாதிரி ஒரு ஒன் மேன் கமிஷன், அது இது விமன் கமிஷன், அது ஒன் மேன் கமிஷன். எம்ஜிஆர் முதலமைச்சர் வெளியிடல. கலைஞர் அவர் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர் உள்ள அதிகாரிகள்லாம் அவரோட அணுக்கம். யாரோ ஒரு அதிகாரி அதை கலைஞர்கிட்ட காப்பியை லீக் பண்ணிட்டாங்க, எதிர்கட்சி தலைவர்கிட்ட, சட்டமன்றத்தில் வைக்கிறதுக்கு முந்தி. கலைஞர் காலையில நீங்க வெளியிடுறீங்களா இல்லையா அப்படின்னு பேசி, வெளியிடலைன்னா நான் வெளியிடுவேன்ட்டாரு. சாயந்தரம் வெளியிட்டார். பெரிய பரபரப்பு. இது நான் பத்திரிகையான அந்த காலகட்டத்தில் நடந்ததுங்க. அதாவது உதாரணமா அருணா ஜெகதீசன் அறிக்கையை அரசாங்கம் சமர்ப்பிப்பதற்கு முன்பு இல்ல அரசாங்கத்துல சமர்ப்பிச்சு அது நிலுவையில் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டா எப்படி இருக்கும்? அதாவது அது அரசியல்ங்க. அவ்வளவு பெரிய அரசியல் ஒரு காலகட்டத்தில் நடந்தது. அதுல ஒரு ஒரு உயர் அதிகாரி பாதிக்கப்பட்டார். அவர் பேர் நாகராஜனுங்க. அவர் உள்துறை செயலாளர். பிற்காலகட்டத்தில் நானும் அவரும் ரொம்ப சண்டை போட்டிருக்கோம். இவர் என்ன பண்ணுவாருன்னா, அப்போ ஆற்காடு வீராசாமி அவர் எதிரொலின்னு ஒரு பத்திரிகை நடத்திருந்தார், முரசொலி மாதிரி. வரலாறு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் டீட்டெயிலாக சொல்றேன். இந்த எதிரொலி பத்திரிகையில ஒரு கட்டுரை எழுதி அனுப்புவார். உள்ள அரசாங்க மேட்டர்லாம் பத்திரிகையில வரும். எம்ஜிஆர் யாரு இதெல்லாம் கொடுக்குறா, அப்ப இதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி, அப்போ டிஜிபி அப்போ பின்னாடி டிஜிபியான ஸ்ரீபால், அப்புறம் மோகன்தாஸ், இவங்கெல்லாம் போலீஸ் உயர் அதிகாரிகள். எல்லா இடத்துலையுமே போலீஸ் உயர் அதிகாரிகளை நம்ம நம்பிக்கைக்குரியவர்கள் தான் போட முடியும், சும்மா எல்லாம் போட முடியாது. முதலமைச்சருக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் தான் போட முடியும். எம்ஜிஆர் அப்படித்தான் போட்டிருந்தாரு, கலைஞர் அப்படித்தான் போட்டிருந்தாரு, ஸ்டாலின் அப்படித்தான் போடுவாரு. நீங்க வந்தீங்கனாலும் அப்படித்தான் போடுவீங்க. அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு போலீஸ் டீம் போட்டு பார்த்தாரு, ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல, யார்கிட்ட இருந்து கட்டுற வருதுன்னே கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, சுவாரஸ்யமான விஷயம், அந்த பத்திரிகை ஆஃபீஸ்க்கு வெளியில குப்பை பொறுக்குவாங்கல்ல, பத்திரிக்கை ரேக், அதை என்ன சொல்ல, ரேக் கலெக்டர், அதை மாதிரி 2 பேர் மாறு வேஷத்துல போய் டெய்லி பத்திரிகை ஆஃபீஸ் பக்கத்துல இருக்க குப்பை தொட்டியில சேர்ற குப்பையெல்லாம் எடுத்து, தாழ் குப்பையெல்லாம் எடுத்து அதை தரவாரியா பிரிச்சு பார்க்கும்போது நாரஞ்சன் சார் கையெழுத்து போட்ட சில தாள் அதுல கிடைச்சிருச்சுங்க. அதெல்லாம் கட்டுற பத்திரிகையில கட்டுற வரிகள் இருக்கு. அவ்வளவுதான். இதுலதான் பால் கமிஷன் ரிப்போர்ட் லீக் ஆச்சுன்னு சொல்லி எம்ஜிஆர் அவரை சஸ்பெண்ட் பண்ணி ஒரு தனி கதை. இதெல்லாம் அந்த காலத்துல எழுதுவோம். இதெல்லாம்
அப்போ கமிஷன் ஆஃப் என்கொயரி என்பது ஒரு அரசாங்கம் துரிதமாக அமைத்ததே சந்தேகத்தை கிளப்புகிறதுங்கிறது படுமுட்டாள்தனம். ஏன்னா துரிதமா அமைக்கிறது நல்லது, இல்லைன்னா அவங்க அந்த கிரைம் சீன் எல்லாமே போயிருங்களே. சரி, அவங்க கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் கிடையாது, மக்கள்கிட்ட போய் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இப்போ வந்து கரூருக்கு கல்யாண மண்டபத்தில் போய் விஜய் மீட் பண்றாருங்க. காலையில தகவல் கிடைச்சது, எஸ், பாதிக்கப்பட்டவங்களை மீட் பண்ண போறாரு. ஊடகங்கள், பொதுமக்கள், கட்சிக்காரர்களுக்கு யாருக்கும் அனுமதி இல்லாமல், யாருக்கும் அனுமதி கிடையாது. ரைட்டு, அது அவரு சொல்றது அவரோட உரிமை தான். ஆனா கரூர்ல இருக்க என் நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, விஜயை பத்தி யாருமே வந்து வருத்தப்படலைங்க, கோவப்படலை. ஏன் தெரியுமா? அப்படி வருத்தப்பட்டு கோவப்பட்டு ஏதாவது சொன்னா அந்த 20 லட்ச ரூபா பணம் வந்துடாம போயிடும், வராம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அவங்க ரொம்ப பாவப்பட்டவங்க. சரி, அவங்க மனநிலையை பாருங்க, ரொம்ப பாவப்பட்டவங்க. ரொம்ப, அதாவது பட்டியலினத்தவர்கள் வசிக்கிற ஒரு சின்னஞ்சிறிய பகுதிங்க. அதுல வந்து 5 பேர் இறந்து போயிருக்காங்க. அவங்க எப்படி வந்து கமெண்ட் அடிப்பாங்க? நம்ம போய் மைக்க நீட்டி நீட்டி நீ சொல்லுன்னா விஜய் வந்து அவருக்கு இதுக்கு என்னங்க இருக்கு அப்படித்தானே சொல்லுவாங்க. நீங்க அதை கிளிப்பிங்கா மாத்தி சோசியல் மீடியால போடும்போது மக்களுக்கு விஜய் மீது கோபமே இல்லை, அவரது ஓட்டு வங்கி அதிகரித்து இருக்கிறது, இப்படியான வியாக்கியானங்கள் வருது. ஆனா லோக்கலா கரூர்ல இருக்கவங்ககிட்ட, அது குறிப்பா நான் என்கிட்ட பணியாற்றி ஓய்வு பெற்றவங்க, அவங்ககிட்ட தான் நான் விசாரிப்பேன். எப்பவுமே தெளிவா சொல்லுவாங்க. ஒருத்தருமே சொல்ல மாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா பணம் கொடுக்கல. சரி, அப்புறம் சதி செயல் புரிந்த செந்தில் பாலாஜி மீது கோபம் அப்படின்னா, செந்தில் பாலாஜி அங்க போகும்போதே 4 பேர் கிளம்பி போயிருக்கணும்ல, உள்ள வராத அப்படின்னு. ஸ்டெர்லைட் போற இடத்துல பாதிக்கப்பட்டவங்களை பார்க்க ரஜினிகாந்த் போறாருங்க, லேட்டா போறாரு. ஒருதான் படுத்திருக்கா, சின்ன பையங்க, நான் தான் ரஜினிகாந்த் வந்திருக்கேன் அப்படின்றாரு அவரு. ஆமா, நீங்க யாரு அப்படின்னு கேட்டு அவன் மானத்தையே வாங்கிட்டான். அவனுக்கு வெறுப்பு. சரி, அப்படி மானத்தை வாங்கிடுவாங்க ஜனங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. செந்தில் பாலாஜி சதி செயல்லாம் புரிந்து அவர் தான் இவ்வளவு பெரிய ஸ்டாம்பீடு காரணம்னா அவர் ஊருக்குள்ளே இருக்க முடியாதுங்க. அவரு ஆஸ்பத்திரியா போய் ரூபாய் கொடுக்குறாரு. நேரத்தை கூட சிறு காயப்பட்டவர்களுக்கு ஏதோ 50,000 நம்ம பேப்பர்ல படிச்சாங்க, அதை கொடுக்க போறாரு. அவுட் அண்ட் அவுட் அங்கே இருக்காரு. கமலஹாசன் வரும்போதும் கூட தான் இருக்காரு. ஆனா ஊருக்குள்ளே இல்லாம போனது யாரு? விஜய் சரிங்க, நடிகர், கூட்டம் வந்துருங்க, பாதுகாப்பு இல்ல, ரைட், ஆர்குமெண்ட் ஒத்துக்கும். தாவேகா தரப்பு அந்த அந்த தம்பி மாவட்ட செயலாளரை வந்து கைது பண்ணி ரிமாண்டுக்கு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க, ஜுடிஷியல் ரிமாண்டுக்கு. அவங்க மிஸ்ஸஸ் போறாங்க, அவங்க மட்டும் தன்னந்தனியா போறாங்க, கூட கட்சிக்காரனே போல. ஒரு சாதாரண ஒரு இன்சிடென்ட்னா ஒரு ஒரு ஒன்றிய செயலாளருக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டா அதிமுகவோ திமுகவோ எவ்வளவு பேர் கூட போவாங்க? கோர்ட் வாசல்ல எவ்வளவு கோஷம் போடுவாங்க, யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன கட்சி காணாம போனது யாரு? காணாம போனது தாவேகா. அதுல என்ன சந்தேகம் இருக்கு? விஜய் இப்போ கல்யாண மண்டபத்துக்கு வந்து சந்திச்சுட்டா அதெல்லாம் சரியாயிருமா? ஆவாது. பணம் கொடுக்கும் போதுங்க ஜனங்க, அதுவும் ஏழைப்பட்ட ஜனங்கள் அதை வாங்கத்தான் செய்வாங்க. அதெல்லாம் நம்ம ஒன்றும் தவிர்க்கவே முடியாது. அப்போ தாவேகா எடுக்கிற ஸ்டாண்டு அது பொலிட்டிக்கலி வயபிள் ஸ்டாண்டானு நம்ம பார்க்கணும்ல. சுப்ரீம் கோர்ட்ல போட்டாச்சு, மனு வருதுங்க நாளைக்கு. சுப்ரீம் கோர்ட்டு எவ்வளவு பின்னடைவை ஏற்படுத்தும்னு யாருக்கும் தெரியாதுங்க. என்ன காரணம்னா, ஹைகோர்ட்ல ஏற்கனவே 2 பிரான்ச்லயும் வெவ்வேறு மனு போட்டிருக்கு. முதன்மை அமர்வு ஹைகோர்ட் மெட்ராஸ்ல ஒரு மனு, அதுல பலதரப்பட்ட அபிடவிட்டுகள் இருக்கு. ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு கீழே மதுரையில மனு, அதுல பல அபிடவிட் இருக்கு. இப்ப இவர் போட்டிருக்கிற ஆதவ் போட்டிருக்கிற அபிடவிட் தனி கதை. 3 அபிடவிட்டும் பொருந்தாதுங்களே. இப்போ பார்த்தாலே தெரியுது அது. அப்ப சுப்ரீம் கோர்ட்ல எப்பவுமே, நான் ஒரு வழக்கறிஞராகவும் இதை சொல்றேங்க, நீங்க கீழமை நீதிமன்றத்துல ஒரு ஆர்குமெண்ட் வச்சுட்டு மேலமை நீதிமன்றத்துல பாயிண்ட் ஆஃப் லா பேசலாங்க, பாயிண்ட் ஆஃப் ஃபேக்டை மாத்தி பேச முடியாது. ஏன்னா ஃபேக்ட்ங்கிறது ஒண்ணு தானே. ஒரு உண்மை நடந்தது, உண்மையை மாவட்ட நீதிபதி கையாண்ட விதம் சட்டப்படி தவறு, இது ஓகே. உண்மையை மாவட்ட நீதிபதி முன்னாடி சொல்லிட்டோம், அதே உண்மையை வந்து ஹைகோர்ட் நீதிபதி முன்னாடி மாத்தி எப்படி சொல்ல முடியும்? உச்ச நீதிமன்றத்தில் மாத்தி சொல்ல முடியுமா? அப்ப கீழே என்ன அபிடவிட் போட்டீங்களோ அதே அபிடவிட் தான் உச்ச நீதிமன்றத்தில் போட முடியும். ஆனா அப்படி தெரியல. ஆதவோட இதை படிச்சு பார்த்தா இல்ல, நாங்க முரணா இருக்குன்றீங்க. ரொம்ப முரணா இருக்கு. போலீஸ் தாங்க எங்களை போக சொல்லிச்சு, எஸ்பி வந்து சொன்னாருன்னு அவரு சொல்றாரு. ஆனா அதே அபிடவிட்டுகள் வந்து மதுரையில போட்டப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்லைங்க இது வந்து விபத்து, இதுல ஒன்றும் சதியே கிடையாது, ஒரு விபத்து, இதுக்கு எப்படிங்க எங்களை பொறுப்பாளி ஆக்க முடியும்
நாங்க கட்சிக்காரங்க கட்சியில ஒரு பதவி வகிக்கிறோம், எங்களுக்கு இந்த விபத்துக்கு சம்பந்தம் இல்லை, அப்படிதான் அந்த அபிடவிட் இருக்கு. அப்போ இது எப்படி உச்சநீதிமன்றம் வந்து இதெல்லாம் ஏத்துக்கிடும்? யாரு இந்த மாதிரியான அட்வைஸ் கொடுக்குறாங்க? இப்படி பிஜேபி அட்வைஸ்னாலும் அது எனக்கு என்னமோ பிஜேபியில இதை விட புத்தாலி வக்கீல்கள் இருக்கான்னு நினைக்கிறேன். சரி, ஏதோ ஒரு இடத்துல இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு சம்பவம் நடந்துருச்சு, வருந்தத்தக்க சம்பவம், இவ்வளவு பேர் இழந்து போயிட்டாங்க, அதை பயன்படுத்தி அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு தங்களுக்கான லாபத்தை வந்து ஈட்ட முடியுமோ அந்த அளவுக்கு அவர்கள் வந்து செய்யறாங்கன்னு சொல்லுவாங்க. அத மாதிரியான மோசமான ஒரு அரசியல் எதுவும் கிடையாதுங்க. இல்லைங்களா? இப்போ 65 இந்திய எதிர்ப்பு போராட்டங்க, நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, நூற்றுக்கணக்கான பேருங்க. துப்பாக்கி சூடு, நமக்கு நன்கு தெரிந்த ஊடகவியலாளர் தந்தை, அவர் ஏன் செட்டு, அவர் போலீஸ் ஆகணும்னு நினைச்சாருங்க. துப்பாக்கி சூட்ல தரையில அடிக்கிறான் குண்டு, ஒரு ஷெல்லு செதறி அவர் காலில் பட்டுருச்சுங்க, கணுக்காலில். காலில் பட்டதுல அந்த கால் டேமேஜ் ஆகி அவருக்கு கொஞ்சம் குறைக்கால் ஆகிப்போச்சு. கடைசி வரைக்கும் அவர் போலீஸ் உத்தியோகத்துக்கு போகவே முடியல. அமெரிக்க காலேஜில் எங்கே படிச்சுட்டு இருந்தாருங்க, மதுரையில். எதுக்காக நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு போராட்டம் நடக்கும்போது அந்த போராட்டத்தில் பாதிப்படைந்தவர்களை வைத்து அரசியல் செய்யணும்னா, அன்றைக்கு வந்து அண்ணா வந்து 65ல் அந்த அரசியல் செஞ்சிருக்கணும்ல. அவரு நீங்க போராட்டத்தை கைவிடுங்க, நிறைய உயிர் சேதம் ஆகுது, நாங்க மாணவர்கள் கைவிட மாட்டோம். நாங்க வச்சிருந்தது இந்தி வல்லாண்மை எதிர்ப்பு குழு தாங்க. திமுகவுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. 26ஆம் தேதி ஜனவரி மாசம் ஆரம்பிக்கணும், நாங்க 25ஆம் தேதி ஆரம்பிச்சிட்டோம். 1965 ஜனவரி மாதம் 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்னைக்கு ஆரம்பிக்க வேண்டிய போராட்டம் நாங்க முதல்ல ஆரம்பிச்சோம். ஏன்னா காங்கிரஸ் எங்களுக்கு சண்டை வந்துருச்சு, ஊர்வலம் போகும்போது அவங்க அடிச்சு விட்டாங்க, அவ்வளவுதான். அதோட பிரச்சனை ஒரு நாள் முந்தி ஆரம்பிச்சு பெரிய ரணகாலம் ஆயிடுச்சு, ஏராளமான உயிர் பலி. பல நாட்கள் கழிச்சு, கிட்டத்தட்ட 1.5 மாசம் கழிச்சு தாங்க போராட்டம் நின்றுச்சு. ஆனா அண்ணா எல்லாம் வந்து உடனே அப்பீல் பண்ணிட்டாரு, இது வேண்டாம். அவர் அரசியல் பண்ணிருக்கலாம், காங்கிரஸ் அரசை எதிர்த்து. அப்போ பக்தவச்சலம் முதலமைச்சர் எதிர்த்து இதை வந்து மாணவர்களை தூண்டி விட்டோ இல்ல வேற ஏதாவது ஒரு வகையிலையோ அரசியல் பண்ணிருக்கலாம்ல. ஏன்னா அண்ணா கைது, கலைஞர் பாளையங்கோட்டை சிறையில் வச்சுட்டாங்க, அவங்க அரசியல் பண்ணல. அதுக்காக நான் சொல்ல வரேன், பொதுவாக வந்துங்க இப்படியான மனசாட்சியை உலுக்குகிற விஷயங்கள் நடக்கும்போது முதிர்ந்த அரசியல் தலைவர்கள் பண்ண மாட்டாங்க. முதலமைச்சரும் பண்ணல இந்த கரூர் சம்பவத்துல. அவர் நேரம் வந்து வந்தாரு, நைட்டு வந்தாரு, பார்த்தாரு, டிஸ்ட்ரிபியூஷன் இழப்பீடு தொகைகளை வழங்கினாரு. இதை வச்சு தயவு செஞ்சு அரசியல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு இல்லையா. பிரத்யேகமா வீடியோவும் வெளியிட்டிருந்தாரு. அதுதானங்க முதிர்ச்சியான அரசியல் தலைமைக்கு அழகு. செந்தில் பாலாஜி பேட்டி கொடுத்தாரு, ஒரு நபர் கமிஷன் இருக்கும் போதே எப்படி பேட்டி கொடுக்கலாம், எப்படி அதிகாரிகள் வந்து பேட்டி கொடுக்கலாம், எதிர்கட்சி தலைவர் தாங்க பேசுறாரு. ஜெயலலிதா மர்ம மரணம் விசாரிக்கிறதுக்கு நம்ம ஆறுமுகசாமி விசாரணை கமிஷன் போட்டிருக்கோம். விசாரணை கமிஷன் நடந்துகிட்டே இருக்கும்போது வந்து விஜயபாஸ்கர் பேட்டி கொடுக்கலையா? அப்போ வந்து புதிய தலைமுறையில் அப்போ வந்து நிகழ்ச்சிங்க, நானும் டாக்டர் சுமந்த் ஸ்ரீராமனும் கலந்துக்கிறோம். அதாவது அவங்க என்ன டாபிக்னு சொல்லலை. கார்த்திகை செல்வன் சார் இப்போ இதுல இருக்காரு இல்லைங்களா, அவர் அப்போ வந்து புதிய தலைமுறை எடிட்டர். அவரு நீங்க வாங்க ஒரு முக்கியமான அசைன்மெண்ட்னாரு. யார் வராங்கன்னா சுமந்த் வராருன்னா ரைட்டு அப்படின்ட்டு போயிட்டேன். அதாவது அவரு ஒரு டாக்டர், ஒரு பத்திரிகையாளர். போன பிறகு அங்க வச்சு எங்ககிட்ட ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ஆறுமுகசாமி விசாரணை கமிஷன் இருக்கு. அந்த ரிப்போர்ட் என்னன்னா, ஜெயலலிதா ஆஸ்பத்திரியில இருந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது, அதாவது பாடி டிஸ்சார்ஜ் ஆகும்போது கொடுத்த டிஸ்சார்ஜ் சம்மரிங்க. அது இன்னும் நான் வச்சிருக்கேன். அந்த டிஸ்சார்ஜ் சம்மரில் அவன் தெளிவா சொல்றான், இந்த மாதிரி இத்தனை பேர்ட்ட கையெழுத்து வாங்கணும், இவங்க வந்து சசிகலா தான் இதுக்கெல்லாம் காரணம், இந்த மரணத்துக்கு காரணம் ஜெயலலிதா மரணம், அப்படிதான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பெரிய சதி. ஓபிஎஸ் உட்பட எல்லாரும் அப்படிதான் சொன்னாங்க. அதுலதான் கமிஷன் வந்துச்சுங்க. கமிஷனே அரசியல் கமிஷன். அதாவது அதிமுகவோட 2 அணியும் ஒன்னா இணைஞ்சாதான் சர்வைவ் ஆகுங்கிற நிலைமை வந்துருச்சு. 18 எம்எல்ஏ வெளியில வந்துட்டாங்க, ஆட்சிக்கு மெஜாரிட்டி கிடையாது. பிஜேபி தான் உள்ள தலையிட்டு பஞ்சாயத்து பண்ணுது. ஏதோ உட்கட்சி விவகாரத்திலே தலையிடுறது இல்லைன்னு சொல்ற 2014 கண்ணால பார்த்த விஷயம் தான் அது. அப்போ ஓபிஎஸ் ஒரு மாதங்களுக்கு முன்னதாக இபிஎஸ் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. அப்போ ஓபிஎஸ் என்னங்க சொன்னார்? ஓபிஎஸ் வந்து அம்மாவோட மர்ம மரணத்துல இருக்கிற அந்த உண்மையை கண்டறியணும், இதுதான் என்னோட ஒரே இது. இன்னொன்னு வந்து அம்மாவுக்கு அவ வாழ்ந்த இல்லத்துல நினைவில்லை அமைக்கணும். ரெண்டுமே நடக்கலங்க. அந்த கேட்டாரு, கமிஷன் போட்டாச்சா? கமிஷன் போட்ட பிறகு நாங்க ப்ரோக்ராம் நடத்துறோம். என்ன ப்ரோக்ராம்? டிஸ்சார்ஜ் சம்மரியை வச்சு ப்ரோக்ராம் நடத்துறோம். அதுல வந்து எப்படி இருக்கு, 5 பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க. சசிகலாமா 1, விஜயபாஸ்கர் 2, அன்றைய சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் 3, இப்படி 5 பேர்.
5 பேரும் கையெழுத்து போட்டு இதெல்லாம் சம்மதிச்சு அதுக்கு பிறகு தான் நாங்க ரிலீஸ் பண்ணோம். அதாவது அவங்க அட்மிட் ஆனதுல இருந்து அப்படியே சம்மரைஸ் பண்ணியிருக்காங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல. அதை வச்சு விவாதம். மருத்துவ பாயிண்ட் எல்லாம் அவர் சொன்னாரு, பொலிட்டிக்கல் பாயிண்ட்லாம் நான் சொன்னேன். டாக்டர் சுமந்த் மருத்துவ பாயிண்ட் சொன்னாரு, பொலிட்டிக்கல் பாயிண்ட் நான் சொன்னேன். அதுல என்ன தவறு இருக்கு? கமிஷன் இருக்கும்போது நீங்க எப்படி சொல்லலாம்னு என்ன வழக்கா போட்டாங்க? சரி, விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை அமைச்சர், அவரு எல்லாத்தையும் விலக்கி சொன்னாரு. அது பிறகு எத்தனை பேர் பேட்டி கொடுத்தாங்க அதை பத்தி? ஆக ஒரு கமிஷன் வந்து ஃபேக்ட் ஃபைண்டிங், அது கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய மேட்டர் அதுதான். ஃபேக்ட் ஃபைண்டிங் இருக்கப்ப நிறைய பேர் அந்த ஃபேக்டை கொண்டு வருவாங்க. ஒரு ஊடகமாக அந்த ஊடகம் அதற்கு கிடைத்த ஒரு தகவலை சரிபார்த்து ஒரு பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் வாங்கி அது ஊடகத்தில் பிரசன்ட் பண்ணுது. ஒரு அமைச்சர் அவருக்கு கிடைச்ச தகவலை வாங்கி பிரசன்ட் பண்றாரு, ஒரு அதிகாரி அவருக்கு கிடைச்ச தகவலை வாங்கி பிரசன்ட் பண்றாரு. இவ்வளவுதாங்க. கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் எப்போ ஆர்டர் ஆகி வருது? ஹைகோர்ட்ல ஆர்டர் ஆகி வருது. அது பிராட் பேஸ்டுங்க. அவங்க எதை டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கிடையாது, டிஓஆர் கிடையாதுங்க. பிராடா நீங்க என்ன வேணாலும் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். சென்னையில இருந்து சதி ஆரம்பிச்சிருக்கு, டெல்லியில இருந்து சதி ஆரம்பிச்சிருக்குன்னு கூட நீங்க பண்ணலாம். ஒரு ஒரு உயர் அதிகாரி தலைமையில அவங்க ஒரு பெரிய டீமை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இனி அது கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். பேரலா இதுவும் நடக்கும், ஃபேக்ட் ஃபைண்டிங் ஜட்ஜி கமிஷனும் நடக்கும். இவ்வளவுதாங்க. இதுல வந்து நீங்க இந்த ஜட்ஜுக்கு பதிலா சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்டு ஜட்ஜு அப்படின்னு சொல்றதுல அது எப்படி சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்கு போகுது? சரி, எஸ்ஐடிக்கு பதிலா சிபிஐ, இது இன்னொரு டிமாண்ட் இல்லையா? எஸ், உமானந்த் அவர்களுடைய வழக்கு அதுவும் தரவே தராதுங்க. அது இன்னும் சொல்லப்படா அதுல எனக்கு ப்ரொசீஜரல் டிஃபெக்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா உமானந்த் அவங்க போட்ட வழக்கு இங்க டிஸ்மிஸ், ஆனா அவங்க வந்து எஸ்எல்பிக்கு அப்பீலுக்கு போகல, வேற யாரோ போயிருந்தாங்க. பேரை பார்த்தேன், அது எப்படி போனாங்கன்னு எனக்கு தெரியல உண்மையிலேயே. பொதுவா வந்து நம்ம போட்ட பெட்டிஷன் கீழே டிஸ்மிஸ் ஆனா நம்ம தான் அப்பீல் போக முடியும். நீங்க போட்ட பெட்டிஷனுக்கு நான் அப்பீல் போக முடியுமா? அது மெயின்டெனபிலிட்டியே வராதுங்களே. ஸோ அந்த இடத்துல ஏதோ குழப்பம் இருக்கு. ஆதவ் போட்ட பெட்டிஷன்ல முரண்பாடுகள் இருக்கு. அதே மாதிரி வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் ஏபிக்கு போட்ட அப்பீல்லையும் முரண்பாடுகள் இருக்கு. இது எல்லாமே நாளைக்கு வரும். அப்போ லீகல் ஃப்ரண்ட்ல வந்து தொடர்ந்து வந்து விஜய்க்கு பின்னடைவு ஏற்படும். அதுக்காக நான் சொல்ல வரேன். ஓகே, ஒரு தெளிவின்மை இருக்குன்றீங்க. இப்ப இந்த சென்னை உயர்நீதிமன்றத்துல வெள்ளிக்கிழமை சென்னை உயர்நீதிமன்றம் கடுமையாக சில குற்றச்சாட்டுகளை வைத்த பிறகு ஜனங்களோட அபிப்பிராயம் மாறி இருக்குல்ல. சரி, சனிக்கிழமை சம்பவம் நடந்துங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து சதி கோட்பாடுகளை பின்ன ஆரம்பிச்சாங்க. விஜய் வந்து அதுக்கு பிறகு அவர் ஆதவ் சொல்ற பெட்டிஷன் படி அவரே போலீஸ் எஸ்கார்ட்டோட போய் திருச்சி ஏர்போர்ட்ல இறங்கி பாதுகாப்பா தான் போயிருக்காரு. அவங்க இதுல திருச்சி ஏர்போர்ட்லயே அவர் பிரஸ்ஸை மீட் பண்ணி பெரிய சதி நடந்துருச்சுங்க, எல்லாத்துக்கும் காரணம் செந்தில் பாலாஜி தான், அவர் தான் வந்து ஒரு 20,000 பேரை கலைக்கிறதுக்கு ஒரு 5 பேர் கொண்ட படையை அனுப்புனாரு, அந்த 5 பேர் ஆளுக்கு ஒரு ஊசியை வச்சிருந்தாங்கன்னு எதை வேணாலும் சொல்லியிருக்கலாம்ல. 20,000 to 25,000 கிரௌடுங்கிறாங்க, எஸ்டிமேட் அதாங்க. அதுல 5 பேரோ 10 பேரோ போய் என்ன கலவரம் பண்ண முடியும்? கலவரம் பண்றவனு ஜனங்க வந்து நெருக்கி தள்ளி அவனெல்லாம் முதல்ல மிதிச்சு எரிஞ்சிருப்பாங்க. செத்து போனவங்க எல்லாம் பைஸ்டாண்டருங்க, பார்க்க வந்தவங்க. கட்சிக்கார யாராவது செத்து போனாங்களா? தாவேகாவோ இல்ல திமுக ஏவி விட்ட குண்டர்களோ யாரோ ஒருத்தர் செத்து போயிருக்கணுங்களா? அதுல இல்ல அவங்கெல்லாம் தூரத்துல நின்று 2 கிலோமீட்டர் தள்ளி நின்று கூட்டத்தை பார்த்தாங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது, சொல்ல முடியாது. அப்ப அவங்க சூசைட் ஸ்குவாடா என்ன பேர் சொல்ல வராங்க? எதுவாக இருந்தாலும் அவங்க அந்த கிரௌடுக்குள்ள இருக்கணும். அதாவது விஜயோட பொதுவாக அது 0 பாயிண்ட் சொல்லுவாங்க. ஒரு தலைவர் நின்று பேசுற இடம். இப்ப ராஜீவ்காந்தி நின்று சிறுபெரும்புதூர்ல பேசினாருங்க, 0 பாயிண்ட். அதுக்கு முன்னாடி அவர் பாயிண்ட் ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது முன்னாடி அவர் நடந்து வர்றாரு, அதுல வந்து அந்த பொண்ணு தனு நின்று வெடிகுண்டு விபத்து கண்ணால பார்த்தவங்க நாங்க. ஸோ இந்த பாயிண்ட் எப்படின்னா, நம்ம போலீஸ் வந்து அவங்கள வந்து நியூட்ரலைஸ் பண்ணும், அவங்கள வந்து ஸ்க்ரூட்டினி பண்ணும். இப்போ ராஜீவ்காந்தி வரும்போதுங்க எல்லாரையும் அவங்க செக் பண்ணாங்க, ஆனாலும் அதுல வந்து தவறு நடந்திருக்கு. அதே மாதிரி விஜய் வரும்போதும் விஜயை சுத்தி இருக்கிற பெரிமீட்டர்ல நிக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து கண்டிப்பாக போலீஸோட ஏதாவது ஒரு கண்காணிப்புகளையும் இல்ல கட்சிக்காரங்களோட கண்காணிப்புகளை தான் நிக்க முடியும். சரி, விஜய் நிக்கிற இடத்துக்கு ஒரு 10 அடி தள்ளி நின்று ஒருத்தர் நின்று அவர் சதி பண்ணாரு அப்படின்னா அந்த கட்சிக்காரன் எப்படிங்க விடுவான்? அதை கட்சிக்காரனை தாண்டி வேற யாரு இருப்பா? அதனாலதான் இவங்க வந்து கேம்பெயின் வெஹிக்கிளோட சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்கறாங்க. அதை பார்த்தா தெரிஞ்சிடும் யாரு என்ன ஏது தெரிஞ்சிடும்ல. அவன் உள்ளூர்காரனா இருக்க மாட்டான், இல்லைன்னா உள்ளூர்காரனா இருந்தாலும் கட்சிக்காரனா இருப்பான், தாவேகாவா இருப்பான். தாவேகாவா இருந்தா அவன் ஏன் வந்து காணாமலே போயிட்டா, அதுக்கு பிறகு வந்து அந்த தியானம் ஆனாங்கிறதுக்கும் பதில் இல்லை.
ஸோ இதுல வந்து விஜய் நினைக்கிறதே தவறுன்னு நான் நினைக்கிறேன். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இது மூலமா நமக்கு பெரிய ஓட்டு பெருகிறோம், நம்ம வந்து திருப்பி 2026ல நம்ம தான் முதலமைச்சர், இல்ல விஜயை பயன்படுத்தினா நான் தான் ஏன் முதலமைச்சர் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு. இல்ல நீங்க 2 பேரும் கிடையாது, கூட்டணி மந்திரி சபை தான், எங்க மந்திரிகளும் இருப்பாங்க, அதுக்கு விஜய் பயன்படணும்னு பாஜக நினைக்க அதானங்க நினைக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு கனவு. அர்ப்பனுக்கு ஆசை வந்தால் அர்த்தராத்திரியில் தான் கொடை பிடிப்பான். ரைட்டுங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு சிந்தனை. விஜய் தான் முதலமைச்சர் ஆகணும், இதை பயன்படுத்துவோம். கரூர்ல இவ்வளவு பேர் இறந்து போயிட்டாங்க, இதை பயன்படுத்துவோம். இதை தொடர்ந்து விசிறி விட்டுக்கிட்டே இருப்போம். அது ஓட்டுவோம். ஏப்ரல் மாசம் தேர்தல் வர்ற வரைக்கும் இதையே சொல்லி ஓட்டுவோம். நம்ம முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, தம்பி விஜய், நானும் உன் கூட பேசுறேன், நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன், நீ எனக்கு சப்போர்ட்டா இரு, நான் முதலமைச்சர். இப்ப விஜய் என்ன சொல்லுவாரு? பாத்துக்கலானே பாரு. ஜனவரி மாசம் பிப்ரவரி மாசம் என்ன சொல்லுவாரு? ஆனா சரிப்பட்டு வரலானே, நீங்க என்ன நிறைய கேட்கீங்க, 130 தொகுதி கேட்கீங்க, நானே வந்து 150ல நிக்கணும், மொத்தமே தமிழ்நாட்டுல 234 தான் இருக்கு, சரியா வராது, அப்படித்தானே சொல்லுவாரு. பிஜேபி என்ன நினைக்குது? இல்ல இதை பயன்படுத்தி நம்ம ஒரு 50 சீட்ல இருந்தா நம்ம மந்திரிகள், அதாவது பிஜேபியை சேர்ந்த இன்னைக்கு நம்ம பிரபலங்கள் எல்லாம், நான் தான் உள்துறை அமைச்சர், நான் தான் வந்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர்னு அவங்க வேற கனவுல இருக்காங்க. இல்ல பாவம் அன்புமணி நடைபயணமா போயிட்டு இருக்காரு, என்னையும் சேர்த்துட்டு ஏதாவது சீட்டு கொடுங்கப்பா, பாட்டாளி மக்கள் கட்சி பங்கு பெறும் ஆட்சி தான் அடுத்த முறை அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்காரு. எத்தனை பேரும் நீங்க பங்கு பெற போறீங்க? என்ன கணக்கு இது? கணக்கு வந்து சும்மா பப்பட கணக்கு தாங்க. இத்தனை அப்பளத்தை சுட்டு வச்சோம், காத்தடிச்சது, அப்பளம் எல்லாம் போச்சுங்கிற கதை. ஓகே, நிச்சயமா சார். இந்த கரூர் ஸ்டாம்பீடு, அது தொடர்ந்து பல சட்ட நுணுக்கங்கள், அதை தொடர்ந்து பின்னணி அரசியல்கள், இது சார்ந்த பல உங்களுடைய டீட்டெயில்டு அனாலிசிஸை ரொம்ப தெளிவாக எங்க நேயர்களுக்கு ரொம்ப அழகாக பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றிகள் சார். அரசியல் ரீதியான இது நான் அடுத்ததா வரேன். இப்போ அதுல குறிப்பா நீங்க சொன்னது போல நீதிபதிகளுடைய இந்த கோடிட்ட கடுமையான கருத்துக்களை வந்து நீக்கணும் அப்படிங்கிற ஒரு பெட்டிஷனும் வந்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ததாக இருக்கட்டும், அதே போல அந்த சிபிஐ கோரியதாக இருக்கட்டும், இவைகள் எல்லாம் வந்து உச்சநீதிமன்றத்தால் வந்து நிராகரிக்கப்படுமா, இல்ல மாண்புமிகு நீதியரசர் சொன்னதுல வந்து ஏதேனும் உச்சநீதிமன்றத்தால அக்யூஸ் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நம்பர் ஒண்ணுங்க, நீதியரசர் கொடுத்தது ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, ஆர்டர் தான். நீங்க ஒரு WP ஃபைல் பண்றீங்க, WMPங்கிறது ஒரு மிஸ்லேனியஸ் பெட்டிஷன், அதுல வந்து ஒரு டெம்பரரி ரிலீஃப் கேட்குறீங்க, அதுல வந்து அவர் ஒரு ஆணை பிறப்பித்திருக்கிறார், ஒரு ஆர்டர். ஆர்டர்ல நீங்க மாடிஃபிகேஷன் வேணும்னா நீங்க செய்ய வேண்டிய முதல் ஸ்டெப் என்னன்னா, அதே நீதிபதி கிட்ட மனு போடுறது தான். அப்படியும் ஒரு மனு இருக்கு, ரிவ்யூ ஒன்று போட்டிருக்காங்க, அது யாரோ ஒரு வழக்கறிஞர் போட்டதா சொல்றாங்க, அது எப்படி போட்டாங்கன்னு தெரியல. அது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர்னாங்க. அப்போ அதை போட்டிருக்காங்க, பேர் ஏதோ சூரியபிரகாசன் நினைக்கிறேன், சரியா எனக்கு நினைவில் இல்லை, செய்தியில படிச்சதுதான். ஸோ அது அந்த குழப்பம் ஒன்றும் தனியா நடந்துட்டு இருக்கு. லீகல் ஃப்ரண்ட் எப்பவுமேங்க கோஆர்டினேட்டடா இருக்கணும், ஆளுக்கு வந்து மனு போடக்கூடாது. ஏன்னா ஒட்டுமொத்தமா எல்லா மனுவையும் டிஸ்மிஸ் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் என்ன விஜய் தரப்புக்கு நிவாரணம் தரும்னா, பெரிய நிவாரணம் தராது. மேக்சிமம் வந்து அட்மிட் பண்ணி நோட்டீஸ் ஆர்டர் பண்ணலாம். ஏன்னா ஒரு ஜட்ஜு போட்ட ஒரு இடைக்கால உத்தரவுல சில பகுதிகள் ஆட்சேபகரமாக இருந்ததுன்னா அதுக்குள்ள உச்சநீதிமன்றம் வராது, ஜட்ஜு கிட்ட பெட்டிஷன் போடுங்கன்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான் மேக்சிமம். இல்ல இதெல்லாம் நாங்க என்டர்டெயின் பண்ண முடியாதுன்னு சொல்லி அப்படியே விட்டுறலாம். இல்ல பிஜேபி அழுத்தம் கொடுக்கும், நம்ம சார்பா வந்து உச்சநீதிமன்றத்துல ஏதாவது நிவாரணம் வாங்கும், அதை வச்சு அடுத்த கட்ட அரசியல் பண்ணலாம் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க நடந்துக்கிற விதத்தை பார்த்தா அப்படிதான் தெரியுது எனக்கு. அதெல்லாம் வந்து வாய்ப்பு ரொம்ப குறைவுங்க. சரி, அரசியல் கட்சி மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, இன்னொருத்தரை வளர்த்து விட்டு நமக்கே எதிர்காலத்துல இவன் ஆபத்தா மாறிடுவான் அப்படின்னு நினைத்தால் உங்களை பயன்படுத்தத்தான் பார்ப்பாங்களே தவிர உங்களை வளர்த்து விடவே மாட்டாங்க. சார், இப்போ இந்த அசராகாரனுடைய இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வருங்காலங்களில் விஜயை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதே போல மக்கள் மத்தியிலே எழும்பக்கூடிய கேள்வி என்பது, ஏன் இந்த அரசு இவ்வளவு தயக்கம் காட்டுகிறது? மதுரை கிளை நீதிமன்றம் அழகாக அவர்களுடைய முன்ஜாமீனை ரத்து செய்துவிட்டது. நிர்மல்குமார், புஷியானந்த் ஆகியோரை இந்நேரத்திற்கு கைது செய்திருக்க வேண்டாமா என்ற ஒரு ஐயம் மக்கள் மத்தியில் இருக்கிறது அல்லவா? இருக்குங்க. அதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னாங்க, பொதுவா நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம்லாம் அடிக்கடி என்ன சொல்லுதுன்னா, கைது பண்ணுவதற்கு நீங்க அவசரம் காட்டாதீங்க, வழக்க துரிதமா முடிங்க, பெயில் இஸ் த ரூல், ஜெயில் இஸ் எக்ஸெப்ஷன். இதுதான் வந்து தொடர்ந்து சொல்றது, எப்பவும் தொடர்ந்து சொல்றது இதாங்க. என்ன காரணம்னா, வன்குற்றங்கள், பெரிய பாலியல் வன்கொடுமை அப்படியான குற்றங்கள்ல ஈடுபட்டுட்டாங்க அப்படின்னா
அவன் தப்பிச்சு ஓடி போயிடுவாங்கிற பயம் இருக்கும்போது நீ கைது பண்ணி ஜுடிஷியல் கஸ்டடியில் வைக்கணும். இப்போ இது வந்து 40 பேர் இறந்துருக்கிறாங்க. இந்த இறந்ததுக்கான பல கட்ட விசாரணைகள் நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு 2 பேர் 3 ஆர்கனைசேஷன், இப்போ உதாரணமா கீழே இருக்கிற ஆர்கனைசர் அவன் தான் பெட்டிஷன் போட்டு பெர்மிஷன் வாங்கியிருக்கான். அவனை நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கவங்க சம்பவத்தோட நேரடியா தொடர்பு இருக்காது. இப்போ புஷி ஆனந்தோட நேரடி தொடர்புன்னு இதுல நீங்க என்ன பண்ண முடியும்? ஆனா புஷி ஆனந்த் ரெஸ்பான்சிபிள், பொதுச் செயலாளருங்க முறையில் ரெஸ்பான்சிபிள். ஒரு உதாரணம் சொல்றேன். இந்திரா காந்தி அம்மா கொலை முயற்சி வழக்குங்க 1977. அவங்க வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்து தோத்து போய் வரும்போது திமுக கருப்பு கொடி காட்டுது. ஏன்னா அவங்க ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணதுனால. லோக்கல் ஆர்கனைசேஷன் மதுரைக்காரங்க ஏற்பாடு பண்ணி கருப்பு கொடி காட்டுறாங்க. பெரிய கலவரம் ஆயிருது. இந்திரா காந்தி அம்மா மேல அடி விழுந்துருது. ரத்தம் வழியா காந்தி கிராம ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்ததுனால நான் கண்ணால பார்த்தவன். இந்திரா காந்தி கொலை முயற்சி வழக்கு மதுரை திமுக காரன் பேர்ல இல்ல, கலைஞர் பேர்ல, பேராசிரியர் பேர்ல. அவங்க விடுதலை ஆயிட்டாங்க பின்னாடி. உள்ளூர் திமுக காரங்க பேர்ல வந்து சில இது வந்துச்சு. அப்போது அருவருக்கத்தக்க ஒரு கருத்தை கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூறியதாகவும் கேள்விப்பட்டோம். அது உண்மையா? அது பத்திரிகை செய்திகள்ல அந்த காலகட்டத்தில் என்ன ப்ராப்ளம்னா ஒவ்வொரு பத்திரிகையும் வெவ்வேறு மாதிரி எழுதியிருக்கோம். வீடியோ ஆதாரங்கள் அது வந்து எதுவும் கிடையாது. ஏன்னா அப்ப வீடியோ கேமராங்கிறதே கிடையாது. அதனால அதை சரியாக துல்லியமா சொல்ல முடியாது. ஆனா இது வந்து சட்டப்படி இருக்கிற மதுரை செஷன்ஸ் கோர்ட்ல நடந்த கேஸுங்க. அதுக்கப்புறம் இந்திரா காங்கிரஸோட கூட்டணியே வச்சாச்சு. அப்பவும் இந்த கேஸ் நடந்தது. 2 பேரும் விடுதலை ஆனாங்க. ஒரு சிலருக்கு தண்டனை கிடைச்சது. அப்பீல்ல அவங்க விடுதலை ஆனாங்க. இதுல கலைஞரையும் பேராசிரியரையும் கைது பண்ணணுங்கிற அவசரம்லாம் யாரும் காட்டல. இன்னொன்னு, பொதுவா இப்ப ஏபி பெண்டிங்ல இருக்கும்போது ஏபி போட்டாங்கன்னு தெரியுது. கைது பண்ணணும்னா அவங்க லீகல் ஒப்பீனியன் வாங்குவாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட். அவங்க வேண்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க. என்ன காரணம்னா ஏபில நம்ம ஆர்கியூ பண்ணுவோம் இல்லைங்களா? ஆர்கியூ பண்ணும்போது ஏன் அவசரப்பட்டு கைது பண்ணீங்கன்னு கோர்ட்டு கேட்கும். அப்போ மதுரை கோர்ட்டு கேட்கட்டும்னு வெயிட் பண்ணாங்க. மதுரை கோர்ட்டு ஏபியை வந்து டிஸ்மிஸ் பண்ணி விட்டுருச்சு. ஏபி டிஸ்மிஸ் பண்ண உடனே கைது பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஏற்கனவே அதுல 3 பேர் ஒரு பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி கீழே இருக்கவங்க, அவங்கள கைது பண்ணியாச்சு. இவங்களுக்கு செகண்டரி ரெஸ்பான்சிபிலிட்டி தான். இன்னும் சொல்ல போனா ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அது நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாதுங்க. அதாவது புஷி ஆனந்த் பேர்லயோ நிர்மல்குமார் பேர்லயோ இவர்கள் தான் காரணம் அப்படின்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? ஆனா அவங்களும் காரணம் அப்படின்னு நம்ம வந்து விசாரணை ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிஷன் நாளைக்கு குற்றம் சாட்டலாம். அது வேற விஷயம். எஸ்ஐடி நாளைக்கு குற்றம் சாட்டலாம், வேற விஷயம். அவங்க பழைய எஃப்ஐஆரே இது பண்ணிட்டு நல்லிஃபை பண்ணிட்டு புது எஃப்ஐஆர் போடலாம், இல்ல கூடுதல் எஃப்ஐஆர் போடலாம். இது எல்லாமே பின்னாடி நடக்கிற விஷயம். இன்னைக்கு அது நடக்கல. எனவே அந்த கைதுக்கு வந்து அவசரம் காட்டாதுன்னு தான் நான் நிறைய இடத்துல சொன்னேங்க. இது கைதெல்லாம் ஒன்றும் ஆகாது, கைது நடவடிக்கை அவசரம் காட்டப்பட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம்னு வெயிட் பண்ணுவாங்க. இப்போ அதான் நடந்துகிட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட் என்ன வேணாலும் பண்ணலாங்க. ஏபி விசாரிக்கணும், வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நோட்டீஸ் அனுப்புவோம், அது முடியும் தானே நோ கோயர்சிவ் மெஷர்னு சொல்லுவாங்க. நிறைய இதில் வழக்கில் அதை நம்ம பார்க்குறோம். நோ கோயர்சிவ் மெஷர்மாங்க. ஆதவோட பெட்டிஷன்ல இருக்கிற 2 விஷயம் வந்து சரியில்லை. அதாவது எக்ஸ்பெஞ்சிங் த ரிமார்க், அது வந்து ஜட்மெண்ட் ரிமார்க் கிடையாது. அது வந்து ஒரு இடைக்கால உத்தரவு பேரில் இருக்க ரிமாண்டு. மெயின் பெட்டிஷன் இன்னமும் ஸ்டில் பெண்டிங் பிஃபோர் த சேம் ஜட்ஜு. அப்படின்னா சேம் ஜட்ஜு கிட்ட தான் நீங்க போய் அந்த கோரிக்கை வைக்க முடியும். ஐயா நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, இது எங்களோட கட்சியோட எதிர்காலத்தை பாதிக்குது, இதை நீங்க ரிமூவ் பண்ணுங்கன்னு பெட்டிஷன் போட்டா ரிமூவ் பண்ணாலும் பண்ணலாம். அது சுப்ரீம் கோர்ட் ரிமூவ் பண்ணுமாங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தேகம் இருக்கு. ஒண்ணு. 2வது, ஆதவோட பெட்டிஷன்ல அந்த கான்ஸ்பிரசி தியரி சில பெட்டிஷன்ல செந்தில் பாலாஜி பேரையே போட்டிருக்காங்க. பேரையே போட்டிருக்காங்க. இதுல வந்து அப்படியான எதுவுமே சொல்லல. இப்படி நிறைய முரண்பாடுகள் இருக்கு. ஒவ்வொரு பெட்டிஷனுக்கு இடையிலும் இவ்வளவு முரண்பாடு இருக்கு. அப்ப சுப்ரீம் கோர்ட்ல வந்து அது எல்லாத்தையும் தமிழ்நாடு அரசு தரப்பு எடுத்து வைக்கத்தான் செய்யும். இப்போ ஒட்டு மொத்தத்துல லீகல் பேட்டில் மூலமாவே இந்த அரசியலை கொண்டு போலாம். இப்ப விஜய் வந்து இனி டூர் போல, வெறுமனே கோர்ட் சட்ட போராட்டம் மூலமாவே நம்மள லைம் லைட்ல வச்சுக்கலாம்னு அவர் நினைக்கிறாரு. அது கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுனாங்க, அது புளிச்சு போயிடும். மக்களுக்கு வந்து உடனே கவனம் மாறிடுங்க. இதோட ஒரு பெரிய சம்பவம் நடக்கும், அதை நோக்கி ஜனங்க போயிருவாங்க. அதுக்கு பிறகு இது வந்து பெரிய அளவுக்கு பேசப்படுற பொருளாவே இருக்காது. இப்போதைக்கு விஜய் வந்து கல்யாண மண்டபத்துல போய் எல்லாரையும் பார்த்து பேசுறதுங்கிறது அடுத்த சில நாட்கள் செய்தியாக மாறும்னு நான் யோசிக்கிறேன். இறுதி என்ன ஒரே ஒரு விவகாரமாக
டிடிவி தினகரன் அவர்கள் பொது வெளியில ஒரு சார்ஜ் வச்சாரு. இந்த மரணம், இந்த ஒரு துயர சம்பவத்தில் கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அரசியல் செய்றாரு. கூட்டணிய பேசிட்டு இருக்காரு தாவேகாவோட அப்படின்ற ஒரு விமர்சனத்த முன் வச்சிருந்தாரு. நேற்றைய தினம் தன்னுடைய அந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்ங்கிற அந்த பிரச்சாரத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிய அந்த பேச்சு ரொம்பவே வைரல் ஆச்சு. பாருங்க அங்க கொடி பறக்குது. ஆ பிள்ளையார் சுழி வந்து போட்டாச்சு அப்படின்னு சொல்லி தாவேகா கொடியை பார்த்து அவர் வந்து சொன்ன அந்த வார்த்தை. அப்ப உண்மையிலேயே இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது ஒரு புறம் நடந்து கொண்டு இருக்கிறதா? இந்த பேச்ச நம்ம எப்படி பார்க்கிறது? திரு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஆரவாரமா பேசினாரு. விஜய் எல்லாம் சேர்ந்து நம்மள முதலமைச்சர் ஆக்கிருவாங்கன்னு நினைக்கிறாருங்க. அதுதான் எனக்கு ரொம்ப காமெடியா இருக்கு. சரி, அதிமுக, எம்ஜிஆர் கட்சி, ஜெயலலிதா கட்சிங்க. அது ஒரு பெரிய சின்னம் இருக்கு, இரட்டையில சின்னம் இருக்கு. மத்திய அரசாங்கத்தோட ஆளுகிற கட்சியோட கூட்டணி இருக்கு. அப்பனா இதெல்லாம் போதாம இருக்குன்னு அவர் நினைக்கிறாருன்னு தானே அர்த்தம். விஜய் வந்து நம்மளை காப்பாற்றணும், இல்ல விஜயோட பாப்புலாரிட்டியோ இல்ல ஏதோ ஒரு வகையில இந்த சம்பவத்தோட நிழல்கள் எல்லாம் சேர்ந்து நமக்கு அரசியல் உதவி செய்யும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதுதான் இதை காட்டுது. அப்ப அந்த கொடி பறந்தா கோட்டையில நம்ம கொடி பறக்கும்னு நினைக்கிறதெல்லாம் வந்து எனக்கு என்னமோ அதெல்லாம் காரிய சாத்தியமாவே தெரியலங்க. என்ன காரணம்னா, விஜய்க்கான ஓட்டு என்பது அதிமுக திமுக எதிர்ப்பு ஓட்டு தானே. ரெண்டு கழகமும் வேண்டாங்க. திமுகவும் சரியில்லை, அதிமுகவும் சரியில்லை. பிஜேபி எங்களோட கொள்கை எதிரி, மற்றவங்களாம் அரசியல் எதிரி. அப்போ நான் விஜய் முதலமைச்சர், விஜய் முதலமைச்சராக்குவதற்கு தாவேகா உழைக்கணும். இதான பாயிண்ட், வேற பாயிண்டே கிடையாது. இல்ல அது எப்படி எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்கு அவங்க உழைப்பாங்க? அதுலயே அவங்க பிடிக்கிடுவாங்க. சரிங்க, புது கட்சி வந்த உடனே அந்த கட்சியில வந்து ஆக்டிவா முதல்ல சேர்றதே வந்து பழைய கட்சியோட அரசியல் பிரமுகர்களோட குடும்ப வாரிசு தாங்க. நீங்க ஊர்கள்ல எல்லாம் கேட்டோம்னா அரசியல் கட்சி ஒன்றிய செயலாளர் இருப்பாரு, அப்புறம் ஒன்றிய செயலாளர் பதவி போயிருக்கோம். அவரோட மகன், சரிப்பா நீ விஜய் கட்சியில் சேர்ந்துக்க, ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம், அப்படிதான் குடும்பத்துக்குள்ளதான் அரசியல் இருக்கு திருப்பி. அப்ப அவங்க என்ன ஆவாங்க அப்படின்னா, இது நமக்கு சரிப்பட்டு வராதுங்க, விஜயோட ஸ்டாண்டு, விஜய் இப்போ விஜயகாந்த் மாதிரி 41 சீட்டுக்கு விஜய் வந்து அதிமுக கூட்டணி போறார், பத்திரிகைகள் எழுதுது. கூட்டணி போன பிறகு விஜயகாந்துக்கு 3 தேர்தலுக்கு பிறகு ஏற்பட்ட கதி வந்து விஜய்க்கு முதல் தேர்தலே ஏற்பட்டு போயிடும். ஆகுமா ஆகாதா? பல பேர் வந்து ஜானகி சிவாஜி கணேசன் ஆகியோருடைய கூட்டணியை வந்து ஒப்பிட்டு சொல்றாங்களே, அப்படி ஒரு வேலை. சிவாஜி அப்படி சொல்ல முடியாதுங்க. ஏன்னா சிவாஜி எந்த காலத்திலுமே அவர் நல்ல பாப்புலர், பெரிய லீடர், பெரிய ஹீரோ. ஆனா அந்த பொலிட்டிக்கல் லீடர் அப்படியே அவர் கிடையாதுங்க. அவரோட சுவாபம் அது. அதெல்லாம் அப்படி ஒப்பிட முடியாது. விஜயை பொறுத்த வரைக்கும் பாப்புலர் ஸ்டார், அதுல ஒன்றும் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஒரு இளைஞர் பட்டாளம் அவரை விரும்புகிறது, ஒரு 30 வயசு கீழே. அது எப்போதுமே வந்து 8 to 10% தான். இப்போதும் 8 to 10% தான். இவ்வளவுக்கும் பிறகும் அவ்வளவுதாங்க இருக்கும். அந்த 8 to 10% சேர்ந்தா அப்படின்னு இவங்க கணக்கு போடுறாங்க. அதாவது பிஜேபிக்கு இவ்வளவு பெர்சென்ட், அதிமுகவுக்கு இவ்வளவு பெர்சென்ட், விஜய்க்கு இவ்வளவு பெர்சென்ட், ஆக மொத்தம் இவ்வளவுன்னு. அரசியல் வந்து வெறும் கணிதத்தின் அடிப்படையில் வாக்கரசியல் டிசைட் ஆகுறது கிடையாது. 2+2 0 கூட ஆகுன்றீங்க. தாராளமா. ஏன்னா அதுல வந்து இமோஷன்ஸ் இருக்குங்க, லோக்கல் பாலிடிக்ஸ் இருக்கு, மாநில அரசியல் இருக்கு, மாநில உணர்வுகள் இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அண்மை காலத்துல பாக்குறோம் ரொம்பவே ஏங்கி கொண்டிருப்பது போலவும், இப்பொழுது காலைல பாக்குறோம் டாக்டர் அன்புமணி அவர்களுக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்து கூறியிருக்கிறதாகவும், அதே போல ராமதாஸ் ஐயாவை மருத்துவமனையிலேயே சந்தித்து அவர் நலம் விசாரித்ததாக கூறப்பட்டாலும் கூட கூட்டணி சம்பந்தமாகவும் அவரிடம் பேசியதாகவும் எல்லாம் கூட செய்திகளை நம்ம பார்த்ததெல்லாம் பார்க்க முடிந்தது. அப்போது நீங்க சொன்னது வந்து ஒரு பக்கம் மத்திய அரசு பாஜகவும் நம்முடன் உடன் இருக்கிறது, இரட்டை இல்லை அதிமுக அந்த பிரிவிலேஜ் நம்மள்ட்ட இருந்தும் கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு போதாமைங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கா? போதாமை இருக்குங்க. அவர் வந்து சீனியர் பொலிட்டிஷியனுங்க, அவர் கணக்கெல்லாம் நல்லா தெரியும். வெளியில மேடையில பேசுறது வேற, உள்ளுக்குள்ள போடுற கணக்கு வேற. அதனால எக்ஸ்ட்ரா ஓட்டு வங்கி வேணும்னு நினைக்கிறாரு. அது விஜய் தான் அந்த எக்ஸ்ட்ரா ஓட்டு வங்கின்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் நான் தவறுன்னு சொல்லல. அது சாத்தியமா? இப்ப உதாரணமா அன்புமணி நீங்க சொன்னதுதான். அன்புமணி எத்தனை சீட்டு கேட்பாரு? விஜய்க்கு கீழே சீட்டு வாங்கிக்குவாரா? டாக்டருமே அதுல சேர்ந்துடுறாருன்னு வச்சுங்க, அவர் அன்புமணி கீழே சீட்டு வாங்கிடுவாரா? எப்படிங்க சாத்தியம் இதெல்லாம்? பிஜேபி அதிமுக கூட்டணிக்குள்ள மத்தவங்க போனாலே அங்க கணக்கு இடிக்குது. 100 மார்க் தானங்க பரிச்சை எழுத முடியும். 200 சுற்ற மார்க்கா பரிச்சை எழுதுவீங்க? இதெல்லாம் வந்து ராங் அட்டெம்ப்ட்ங்க. இதுல எப்படி இதாகும்னா, இவங்க இப்படி போய் கடைசியில வந்து
விஜய் கூட்டணிக்கு வருவாருன்னு எல்லாரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஜனவரி மாசம், பிப்ரவரி மாசம் அப்படி இல்லைன்னு ஆகும்போது ரொம்ப பெரிய பின்னடைவா மாறிடும். ஓகே. இதில் அரசியல் நஷ்டம் அடைய போவது திரு எடப்பாடி பழனிசாமி தான். கண்டிப்பா. அதாவது திமுக எதிர்ப்பு அது ஓகேங்க. அது அவர் அப்படிதான் சொல்லி ஆகணும், வேற வழி கிடையாது. அப்ப திமுகவை எதிர்த்து இன்றைய தேதிக்கு வந்து அதிமுகவும் பிஜேபியும் தான். ஒருவேளை அன்புமணி அந்த கூட்டணிக்கு வரலாம், வரக்கூடாதுன்னு நான் சொல்லல. அப்படி வந்தா அது வந்து ஓரளவுக்கு அப்படியே பொருந்தி ஓடிட்டே இருக்கும். 4 வகையான கூட்டணிகள் உண்டுங்க. நேச்சுரல் அலையன்ஸ்மாங்க, இயற்கை கூட்டணி. அதெல்லாம் இப்ப இல்ல. வானவில் கூட்டணி, ரெயின்போ அலையன்ஸ். அண்ணா காலத்துல 67 கூட்டணி, எல்லா கட்சியும் இருக்குங்க. ஒரே ஒரு பொது நோக்கம் தான். வானவில் கூட்டணி. வானவில் கூட்டணியை உருவாக்க முயற்சி செய்யணும்னா நிஜமாவே மழை பெஞ்சு வானவில் வரணும். ரேக்டாக் அலையன்ஸ் இருக்குங்க, ஒட்டு துணி கூட்டணி, கதம்பம். கடைசி நேரத்தில் எதையாவது ஒன்று சேர்த்து வேற வழியே இல்லைங்க, இதையும் அதையும் சேர்த்து ஒரு துணியை தைச்சு போடுவோம். 4வது கூட்டணி வெயில் அலையன்ஸ்மாங்க, முக்காடு கூட்டணி. அது அப்பப்போ நடக்குங்க. இப்ப பேசுறாங்க வைக்கிறாங்கன்னு வரலாம், முக்காடு கூட்டணி கணக்கு தான். முக்காடு கூட்டணிகள் பெரும்பாலும் தேராது. ரேக்டாக் அலையன்ஸும் தேராது. நேச்சுரல் அலையன்ஸ் இல்ல. வானவில் கூட்டணியை அமைப்பதற்கு இடம் இல்லை, பத்தாது. அதாவது 234 சீட்டு அண்ணா வந்து பிரிச்சப்ப அண்ணா முதலமைச்சர் வேட்பாளர் இல்லைங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும் எல்லாரும். ஓகே, நிச்சயமா சார். இந்த கரூர் ஸ்டாம்பீடு, அது தொடர்ந்து பல சட்ட நுணுக்கங்கள், அதை தொடர்ந்து பின்னணி அரசியல்கள், இது சார்ந்த பல உங்களோட டீட்டெயில்டு அனாலிசிஸை ரொம்ப தெளிவாக எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப அழகாக பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றிகள் சார்.